சரி, இப்போ நீ என்னை எங்கே கடத்திட்டு போற என்று கேட்டான். ஒரு சர்ப்ரைஸான பிளேஸுக்கு, ஒரு சர்ப்ரைஸான ஆளை பார்க்க போறோம் என்றான் தீபக். அவன் யாரை பற்றி பேசுகிறான் என்று புரியாமல் முழித்தான் ஹரிஷ். ஹரிஷ் யார் என்று யோசிக்க தீபக் தொடர்ந்து பேசினான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களும் என்ன மாதிரியே உங்களை தேடிட்டு இருக்காங்கன்னு எதேச்சியாக கண்டுபிடிச்சேன். இப்போ நான் உங்களை ஹோட்டலில் பார்த்தேன்னு சொன்ன உடனேயே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் என சந்தோஷமாக கூற, அதை கேட்டு சிரித்த ஹரிஷ், நீ இவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சொந்தக்காரனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உன்னை நம்பினது வீண் போகல என்று உற்சாகமாக கூற, அது சரி, புதுசாக எங்கேயாவது போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அது எனக்கு நல்ல ஐடியாவாக தோணுச்சு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே இருந்தான். அதான் நீங்கள் கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு தைரியமாக கிளம்பி வந்துட்டேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அப்புறம் இப்படியே சமாளிச்சிட்டேன். இப்போ நீங்கள் என்னை நினச்சி பெருமைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் என்றார். கண்டிப்பா என்று ஹரிஷ் சொல்ல, இன்னும் கொஞ்ச தூரம் சென்ற தீபக் ஒரு பெரிய ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் முன்னால் காரை நிறுத்தினான். காரில் இருந்து இறங்கிய ஹரிஷ் அங்கிருந்த போர்டை அண்ணாந்து பார்க்க, ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனி என்று தங்க நிறத்தில் பெயர் மின்னியது. ஐரா தனக்குள் சொல்லிய ஹரிஷ் ஒரு நொடி மூளைக்குள் மின்னல் அடிக்க தீபக்கை திரும்பி பார்த்து, நிஜமாவா, அவளா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அச்சோ, இந்த போர்டு விஷயத்த மறந்துட்டேனே, இப்ப பாருங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க என்று வருத்தப்பட்ட தீபக், சரி பரவாயில்ல, நாங்க உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கூட வச்சிருக்கோம் என்றான். அதை கேட்டு ஹரிஷ் புருவத்தை உயர்த்த, பாஸ், அதை கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், என்னன்னு நீங்களே உள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்று கூறிவிட்டு அவன் உள்ளே செல்ல ஒரு பெரிய சிரிப்புடன் ஹரிஷும் அவனை பின்தொடர்ந்தான். அந்த ஆபீஸ் கட்டிடம் மிகவும் ரசனையுடன் வடிவமைக்கப்பட்டிருந்தது. மெயின் ஹாலிற்குள் சென்றவுடன் அவர்கள் இருவரையும் புன்னகையுடன் வரவேற்ற ஒரு பெண், தீபக் சார், பிரசிடென்ட் மேடம் உங்களுக்காக ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று கூற, தீபக் ஹரிஷை அழைத்துக் கொண்டு லிப்டில் ஏறினான். அப்போது ஹரிஷ் ஐராவை முதல் முறையாக சந்தித்த நாளை பற்றி நினைத்து பார்த்தான். ஒரு கட்டத்தில் அவள் சொந்த தொழில் தொடங்க விரும்புகிறாள் என்பதை அறிந்து கொண்ட ஹரிஷ் தீபக்கிற்கு உதவியது போல அவளுக்கும் உதவ நினைத்தான். அவளுடைய பிசினஸ் டேலண்டை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது என்றாலும் அவளுடைய நேர்மையை பற்றியும் ஹார்ட் ஒர்க் பற்றியும் ஹரிஷுக்கு நன்றாகவே தெரியும். என்ன பாஸ், பிளாஷ்பேக்ல மூழ்கிட்டீங்களா? ஹரிஷ் எதுவுமே பேசாமல் வருவதை பார்த்து தீபக் கேட்டான். ஆமா சொன்ன ஹரிஷ் கியூட்டாக சிரித்தான். இந்த சிரிப்பு தான் பாஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தீபக் ஃபீலிங்குடன் கூற, ஹரிஷ் விளையாட்டாக அவனுடைய தோளில் அடித்தான். இங்க இருக்கிறது எல்லாமே நியூ ப்ராடக்ட்ஸ், இப்பதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போகும்போது வேணா உங்க ஒய்ஃபுக்கு எடுத்துட்டு போங்க பாஸ், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தீபக் சொல்ல, ஹரிஷ் அப்பொழுதுதான் சுற்றிலும் பார்த்தான். அந்த ஃப்ளோர் மொத்தமும் ஸ்கின் கேர் மற்றும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இடம் பிடித்திருந்தது. பாஸ், நீங்க இங்க ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன் தீபக் சொல்ல, புரிந்து கொண்ட ஹரிஷ் சம்மதமாக தலையசைத்தான். இவ்வளோ பில்டப் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க? சரி, எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியுதான போகுது, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் நினைத்தவன் தோலை குலுக்கி விட்டு அங்கிருந்த பொருட்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். ஹே ஹரிஷ், நீங்க என்ன பண்ற? அவனுக்கு பழக்கமான ஒரு வாய்ஸ் கீச் கீச் என்று கேட்க ஹரிஷ் திடுக்கிட்டு திரும்பினான். அவன் கெஸ் பண்ணியது போலவே அங்கு நின்று கொண்டு இருந்தது சந்திராவின் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தர்ஷினி தான். ஆஹா, இந்த அரலூசி இங்க என்ன பண்ணுது? ஐயோ, சும்மாவே ஓட்டவையாச்சே, போய் போய் இவ கண்ணிலையா படணும் என்று மனதிற்குள் நினைத்தவன் வெளியில் அவளை பார்த்து பேருக்கு சிரித்து வைத்தான். ஆய் தர்ஷினி, நீங்க இங்க என்று ஃபார்மாலிட்டிக்கு அவன் கேட்க, அந்த கேள்வியை நான் கேட்கணும், ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் இங்கே தான் டிபார்ட்மெண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. நேற்று தான் அவருக்கு ரீஜனல் மேனேஜராக ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க தர்ஷினி பெருமையாக கூறினாள். சரி, அதுக்கும் நீ இங்கே வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? ஓ, உன்னோட ஹஸ்பண்டை பார்க்க வந்தியா? அவர் மேலே அவ்வளோ பாசமா உனக்கு? ஹரிஷ் கிண்டலாக கேட்டான். அதை கேட்டு தர்ஷினியின் முகம் சிவந்தது. அவள் இங்கு வந்ததற்கு காரணமே ஹஸ்பண்டிற்கு கிடைத்த ப்ரமோஷனை சாக்காக வைத்து இங்கு டிஸ்பிளேயில் வைத்திருக்கும் நியூ ப்ராடக்ட்ஸை பார்த்துவிட்டு அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போகலாம் என்பதுதான். ஹரிஷை இங்கு பார்ப்போம் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை வைத்தே எதற்காக வந்திருக்கிறாள் என்பதை கெஸ் செய்த ஹரிஷ், ஓ மேடம், ஹஸ்பண்ட் பேரை சொல்லி இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸை ஓசியில் தள்ளிட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கு வந்தா மட்டும் பெரிய ராயல் ஃபேமிலி, கால் தரையிலேயே படாது அப்படிங்கிற மாதிரி கலர் கலரா ரீல் விடுறது, பத்தாவதுக்கு போற போக்கில் நம்ம டார்லிங் மனசையும் சேர்த்து குழப்பி விட்டுட்டு போறது, வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நம்மளை என்ன டார்ச்சர் பண்றா, இவளை ஏதாச்சும் செய்யணுமே என்று யோசித்தான். அதற்குள் அவனை மேலும் கீழுமாக பார்த்த தர்ஷினி, ஆமா ஹரிஷ், இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கா? அப்படி உங்ககிட்ட காசு இல்லாட்டி முதல்ல இங்கிருந்து வெளியே போயிடு, அப்புறம் தேவையில்லாம இங்க இருக்கிற ஸ்டாப்ஸ் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ஆயிடும் என்று கதவை கை காட்டி வேகமாக கூறினாள். அதை கேட்ட ஹரிஷ் சிரித்துக்கொண்டே, என்னால் இதெல்லாம் வாங்க முடியுமா இல்லையாங்கிறத பத்தி நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் இங்க மேனேஜர் தானே, ஓனர் ஒன்றும் இல்லையே? கேலியாக ஹரிஷ் கேட்கவும் தர்ஷினியின் முகம் சுருங்கியது. இப்பதான் பார்க்க அழகா இருக்க, அன்னைக்கு இதே மாதிரி இன்னொரு போட்டோ எடுத்துக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள ஓடிட்டியே
அப்போது லேசான வழுக்கை தலையுடன் இருந்த ஒருவன் அங்கு வந்தான். டியர், என்னாச்சு? யாருது? ஏன் உன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்று அவன் கேட்டதிலிருந்தே அது தர்ஷினியின் ஹஸ்பண்ட் என்று தெரிந்தது. சைலண்டாக அவரை பார்த்த ஹரிஷ் தர்ஷினியையும் திரும்பி பார்த்தான். அதற்குள் தர்ஷினி ஹரிஷை கை காட்டி, டார்லிங், இவர் என்னோட ஃப்ரெண்டு சந்தனாவோட ஹஸ்பண்ட், தேவையில்லாம என்கிட்ட ரூடா நடந்துக்கிறாரு, நீங்களே என்னன்னு கேளுங்க என்று செல்லமாக சினுங்கிக் கொண்டே கூறினாள். அதை பார்த்து ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது. தர்ஷினியின் ஹஸ்பண்ட் பெயர் விஷால். அவன் கொஞ்சம் முரட்டுத்தனமானவன் மற்றும் ஷார்ட் டெம்பர் குணம் கொண்டவன். தர்ஷினி சொன்னதை கேட்டு உடனடியாக கோவப்பட்ட அவன் ஹரிஷை முறைத்தான். டேய், எதுக்கு என் ஒய்ஃப் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ற? ஆமா, இங்க உனக்கு என்ன வேலை? முதல்ல உன்னையெல்லாம் யார் இங்க அலோவ் பண்ணது? நீ ஏன் வெளியே போறியா இல்ல வாட்ச்மேனை கூப்பிடவா என்று கடுகடுப்பாக கேட்டான். ஹரிஷ் அவர்கள் இருவரையும் நம்ப முடியாமல் பார்த்தான். நல்ல ஜாடிக்கேத்த மூடிதான், சரியான அவசர குடுக்கைங்களா இருக்கும் போலயே. இவதான் லூசுன்னு நினைச்சா ஹஸ்பண்ட் அதுக்கு மேல இருக்கான். மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் அவர்களை அமைதியாக பார்த்தான். இதுல நான் எதுவும் பண்ணல. உங்க ஒய்ஃப் என்னால செய்ய முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த நான் முடிச்சு காமிச்சிட்டேன். அதை பத்தி தேவையில்லாம கமெண்ட் பண்ணது தர்ஷினி தான். அதைத்தான் நான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். தட்ஸ் ஆல். ஹரிஷ் அலட்சியமாக கூற விஷாலின் முகம் கோபத்தில் கொதித்தது. என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே என் ஒய்ஃபை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவ என்றவன் ஹரிஷின் சட்டையை பிடித்து அவனை அடிக்க போனான். ஸ்டாப் இட்! சிங்கத்தின் உருமல் போன்ற ஒரு கர்ஜனை அந்த ஃப்ளோர் முழுவதும் எதிரொலிக்க தீபக் வேகமாக ஓடி வர அவனுக்கு பின்னால் ஐரா வந்து கொண்டிருந்தாள். ஹலோ தீபக் சார் அண்ட் பிரசிடென்ட் மேம், வாட் அ சர்ப்ரைஸ் என்று பேச முடியாமல் விஷால் தடுமாறினான். தீபக்கின் முகத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த தீ அவனை சுட்டு பொசுக்குவது போல உணர்ந்தான். அதை நினைத்து விஷாலுக்கு வேர்த்து ஊற்றத் தொடங்கியது. அம்மா, யார் நீ? எதுக்காக இவர் மேல கை வச்ச என்று கோபத்துடன் கேட்டான் தீபக். அதை கேட்டு பதட்டமான விஷால், இல்ல சார், நான் எதுவும் பண்ணல, இவர் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாரு, நான் சும்மா பயமுறுத்ததான் மேல கை வச்சேன். என் பேர் விஷால், நேற்று தான் ரீஜனல் மேனேஜரா ப்ரொமோஷன் கிடைச்சது. கண்டிப்பா இவரை காயப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்லை. இவர் தெரியாம இந்த பக்கம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்பவே யாரையாவது கூப்பிட்டு இவரை வெளியே அனுப்ப சொல்றேன் என்றான். இப்போது கூட ஹரிஷ் தீபக்கிற்கு தெரிந்தவனாய் இருப்பான் என்று அவன் யோசிக்கவில்லை. தீபக் அவருடைய பிரசிடென்ட் மேடத்துடன் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவன் என்று விஷாலுக்கு தெரியும். ஐரா, இதுக்கு நான் பதில் சொல்றதை விட நீ சொல்றதான் கரெக்டா இருக்கும் தீபக் கூற அவனுக்கு பின்னால் கம்பீரமாக நின்றிருந்த ஐரா விஷாலை பார்த்தாள். இவ்வளவு நாள் அவள் கஷ்டப்பட்டு தேடிய ஹரிஷ் இப்பொழுது அவளுடைய கம்பெனிக்கு வந்திருக்கும் போது அங்கு வேலை செய்யும் ஒருவன் அவன் மீது கை வைத்ததை ஐராவால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இப்பவே ஆபீஸுக்கு போய் நீயே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துரு. இனிமே உன்னை அந்த பில்டிங்லேயே பார்க்க கூடாது. வில்லில் இருந்து புறப்படும் கூர்மையான அம்பு போல ஷார்ப்பாக வந்து விழுந்தது ஐராவின் வார்த்தைகள். விஷாலும் தர்ஷினியும் அவர்கள் நிற்கும் இடத்தில் மட்டும் நிலநடுக்கம் வந்ததைப் போல ஆடி போயிருந்தனர். அதன் பிறகு விஷாலை கண்டுகொள்ளாத ஐரா சிரித்த முகத்துடன் ஹரிஷை நெருங்கினாள். ஹரிஷ், ஒரு வழியா உன்னை பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம் என்று கூறிக்கொண்டே கை குலுக்கினாள். அவளை பார்த்து பெரிதாக சிரித்த ஹரிஷ், என்ன ஐரா, சடனா ஓவர் ஃபார்மாலிட்டிஸை மெயின்டைன் பண்ற? என்னை பார்த்த உடனே அப்படியே ஓடி வந்து கட்டுப்பிடிப்பேன்னு நினைச்சேன். அவ்வளவுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா என்று கேட்க, சரி போனது போகட்டும், என் கூட வா, நாங்க உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். ஐரா ஹரிஷுடைய கையை பிடித்து இழுத்தாள். எப்பா சாமிகளா, அங்கிருந்து 2 பேரும் மாத்தி மாத்தி எதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் கண்ணில் தான் காட்டுங்களேன் ஹரிஷ் உற்சாகமாக கூறினான். தர்ஷினியும் விஷாலும் நிற்பதை ஒரு பொருட்டாக கூட நினைக்காமல் மூவரும் தங்களுக்குள் பேசி சிரிப்பதை தன் முட்டை கண்களை விரித்து பார்த்தபடி சிலையாக நின்றாள் தர்ஷினி. ஹரிஷ் தன்னுடைய கம்பெனி முதலாளி மற்றும் தீபக் இருவருக்குமே இவ்வளவு க்ளோஸ் ஆனவன் என்று தெரிந்திருந்தால் விஷால் அவனுடன் வம்பிற்கே போயிருக்க மாட்டான். தர்ஷினி அவனை விடவும் அதிர்ச்சியில் இருந்தாள். இதுவரை ரொம்ப மட்டமாக அவள் நினைத்திருந்த ஹரிஷுக்கு இவ்வளவு பெரிய இடத்திலெல்லாம் பழக்கம் இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஹரிஷ், ப்ளீஸ், சாரிங்க, இது எல்லாமே என்னோட தப்பு தான். நீங்கள் எனக்கு என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஆனால் ப்ளீஸ் என் ஹஸ்பண்டை மட்டும் வேலையிலிருந்து தூக்க வேண்டான்னு மேடம் கிட்ட சொல்லுங்கள். அவங்க தான் இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்குறாங்கல்ல. இப்போ திடீர்னு புதுசாக ஒரு ஆளை இந்த வேலைக்கு கொண்டு வரதும் கஷ்டம். நாம் வேணால் இப்படி பண்ணலாமா? இவரை அவரோட பழைய பொசிஷன்லேயே கண்டினியூ பண்ண சொல்லுவோம். அங்கே இந்த மாதிரி இல்லாமல் டீசெண்டாக நடந்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் ப்ரொமோஷனை பற்றி யோசிக்கலாம் என்று ஐராவை பார்த்து கூறினான். ஐராவிற்கும் அவன் சொன்னது சரி என்றுதான் பட்டது. என்ன விஷால், ஹரி சொன்னது கேட்டுச்சுல? உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பழைய பொசிஷன்லேயே கண்டினியூ பண்ணலாம், அப்படி இல்லாட்டி த டோர் இஸ் ஓப்பன், நீங்கள் தாராளமாக வெளியே போகலாம் ஐரா கூற விஷாலுக்கு தன்னுடைய வேலை போகவில்லை என்பதே நிம்மதியாக இருந்தது. ஐயோ மேடம், இது போதும், கண்டிப்பாக இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார். விஷால் பதட்டத்தில் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான். தர்ஷினியும் வேகமாக முன்னால் வந்து, தேங்க்யூ ஸோ மச் ஹரிஷ், இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன் என்றாள்.
அவளின் முகத்தில் நன்றி உணர்ச்சி தெரிந்தது. ஹரிஷ், நாம போலாமா? ஐரா கேட்க, எஸ் போலாமே பதில் சொன்ன ஹரிஷ் அவர்களுடன் சேர்ந்து வெளியே சென்றான். அவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு கேங்ஸ்டர் பாஸை போல கம்பீரமாக நடந்து செல்லும் ஹரிஷை பார்த்த தர்ஷினிக்கு வீட்டில் ஒரு பழைய டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு பாத்திரம் கழுவும் ஹரிஷின் தோற்றம் வந்து போனது. இரண்டிற்கும் எவரெஸ்ட் ஹைட் அளவிற்கு வித்தியாசம் இருந்தது. அவளுக்கு தன்னுடைய கண்களையே நம்ப முடியவில்லை. உண்மையிலேயே யாருவன்? தர்ஷினியின் மனதில் கேள்வி எழுந்தது. அப்படியே எதேச்சையாக திரும்பி கணவனை பார்த்த தர்ஷினி அவளை எரிப்பது போல் முறைத்து பார்த்தவனை கண்டு பயந்து போய் தலையை குனிந்து கொண்டாள். கொஞ்சம் விட்டிருந்தா உன்னால என் வேலையே போயிருக்கும். அவர் யாருன்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்று பல்லை கடித்த விஷால் அவளை அங்கேயே விட்டுவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் சென்று விட்டான். தர்ஷினியின் முகம் அவமானத்தால் சிவந்தது. ச்சே, என்னோட அவசர புத்தியால இந்நேரம் அவருக்கு வேலையே போயிருக்கும். நல்ல வேலை, இவ்வளோ நாள் நான் அவமானப்படுத்தினதையெல்லாம் மனசுல வச்சுக்காம ஹரிஷ் பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாரு. நினைத்தவளின் கண்கள் கலங்கியது. ஹாய் பாஸ், இவ்வளோ நாள் எங்க கண்ணில் கூட படாம கண்ணமூச்சி ஆடிட்டீங்கல்ல என்று அதில் ஒருவன் கேட்க, அமைதியாக இருந்த மற்றொருவனின் கண்களில் இவ்வளவு நாள் கழித்து ஹரிஷை பார்த்த சந்தோஷம் வெளிப்படையாக தெரிந்தது. ராபர்ட், பிரசன்னா, நீங்களா? ஆச்சரியத்துடன் கண்களை விரித்த ஹரிஷின் வாய்ஸில் ஒரு உற்சாக துள்ளல் இருந்தது. அதே போன்று ஹரிஷின் முகத்திலும் 1000 வாட்ஸ் பல்பின் வெளிச்சம் பிரகாசமாக தெரிந்தது. என்ன பாஸ், எங்களோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? தீபக் கேட்க, ஹரிஷால் அதற்கு பதில் கூட சொல்ல முடியவில்லை. அந்த அளவிற்கு சந்தோஷமாக இருந்தான். ராபர்ட், பிரசன்னா இருவரும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆபீசர்களாக இருந்தவர்கள். ஒரு சூழ்நிலையால் அங்கிருந்து வெளியே வந்தவர்கள். ஹரிஷின் பாடிகார்ட்ஸாகவும் அவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுத்தரும் குருவாகவும் மாறினார்கள். ஒரு நாள் ராபர்ட்டின் அம்மாவிற்கு கேன்சர் இருப்பதாக தெரியவர ஹரிஷ் தான் அவர்களின் குடும்பத்திற்கு தூணாக இருந்து தாங்கிக் கொண்டான். ஆக மொத்தத்தில் அங்கிருந்த 4 பேரின் தலையெழுத்தையும் ஹரிஷ் மாற்றி அமைத்திருந்தான். எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருந்த போது திடுதிப்பென்று ஒரு நாள் எந்த தடயமும் இல்லாமல் ஹரிஷ் தொலைந்து போயிருக்க அவர்கள் 4 பேரும் அவனை தீவிரமாக தேடத் தொடங்கினார்கள். அப்படித்தான் அவர்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அறிமுகமானார்கள். பாஸ், ஏன் பாஸ் இப்படி பண்ணீங்க? உங்க வீட்டில இருந்து உங்களை வெளியே அனுப்புனா எங்க கிட்ட கூட சொல்லாம காணாம போயிருவீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடணும்னு தெரியுமா? பட் உங்களை பத்தின ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. சோஷியல் மீடியால இருந்த அக்கௌண்ட்ஸை கூட டெலிட் பண்ணிட்டு காத்துல கரைஞ்ச மாதிரி மாயமா மறைஞ்சிட்டீங்க. எங்க 2 பேருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா? ராபர்ட் கேட்க, ஹரிஷ் சங்கடத்துடன் அவர்களை பார்த்தான். இல்ல ராபர்ட், அவரோட நேமை யூஸ் பண்ணாம என்னோட பழைய ஐடென்டிட்டி இல்லாம சுயமா வாழ போறேன்னு தாத்தா கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் எப்படி உங்களை கூட்டிட்டு போக முடியும்? உங்ககிட்ட வந்து உண்மையை சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. என்ன ஆனாலும் என் கூட தான் வரணும்னு அடம்பிடிப்பீங்க. அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம இங்க வந்துட்டேன் என்றான். சரி, என்னை பத்தி விடுங்க, அதெல்லாம் பெரிய கதை, இன்னொரு நாளைக்கு பொறுமையா சொல்றேன். இல்ல ராபர்ட், அவரோட நேமை யூஸ் பண்ணாம என்னோட பழைய ஐடென்டிட்டி இல்லாம சுயமா வாழ போறேன்னு தாத்தா கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் எப்படி உங்களை கூட்டிட்டு போக முடியும்? உங்ககிட்ட வந்து உண்மையை சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. என்ன ஆனாலும் என் கூட தான் வரணும்னு அடம்பிடிப்பீங்க. அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம இங்க வந்துட்டேன். உங்க புண்ணியத்துல தான் நான் சொந்தமா ஒரு ஹைடெக் பார் வச்சு நடத்துறேன் சொன்ன ராபர்ட், அப்புறம் நம்ம பிரசன்னா அவனோட பாடிகார்டு கம்பெனியை ரொம்ப பெருசா டெவலப் பண்ணிட்டான். அவன்கிட்ட ஜென்ஸ், லேடிஸ்னு டேலண்டடான பாடிகார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பாஸ், உங்களுக்கு எப்போவாவது செக்யூரிட்டி தேவைப்பட்டா கூட நம்ம பிரசன்னா ஏற்பாடு பண்ணி தருவான் என்று பிரசன்னாவை கை காட்டி கிண்டலாக கூறினான். அதை கேட்டு பிரசன்னா அமைதியாக சிரித்தான். ராபர்ட் எப்பொழுதும் கலகலப்பான பேர்வழி என்றால் பிரசன்னா அதற்கு நேர் ஆப்போசிட். எண்ணி எண்ணிதான் வார்த்தைகளை பேசுவான். அவனை பார்த்தால் ஒரு பாடிகார்டு கம்பெனியை வைத்திருப்பவன் போல் இல்லை. ரொம்பவே நார்மலாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் போலத்தான் இருந்தான். சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் என்று ஹரிஷ் சொல்ல, பாஸ், நீங்க எப்போ கூப்பிட்டாலும் வரத்துக்கு ரெடியா இருக்கேன். இன்னும் சொல்ல போனா நீங்க எப்போ கூப்பிடுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரசன்னாவிடமிருந்து வேகமாக பதில் வந்தது. நீங்க எங்களுக்கு பண்ணதுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை பாஸ். தீபக் சொல்ல பிரசன்னா வேகமாக தலையாட்டினான். அதன் பிறகு அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்ததில் நேரமாகிவிட ஹரிஷ் வீட்டுக்கு போகாமல் தீபக்கின் 5 ஸ்டார் ஹோட்டலிலேயே தங்கினான். ஹரிஷுக்காக அந்த ஹோட்டலில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூட் ரூமை கொடுத்த தீபக் அவனை பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டான். சந்தனாவை மேரேஜ் செய்த பிறகு ஹரிஷ் வீட்டை விட்டு வெளியே தங்குவது இதுதான் முதல் முறை. அடுத்த நாள் காலையில் ஹோட்டலில் இருந்து கிளம்பிய ஹரிஷ் வீட்டிற்கு போகாமல் நேராக தியானா மீடியாவிற்கு சென்றான். நேற்று நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போக முடியல. இப்ப சந்தனா கிட்ட என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? நேற்று ஹோட்டல்ல நடந்ததை பத்தி கிராஸ் கொஸ்டின்ஸ் வேற கேட்பாளே. அதற்குள் திலகாவே அவனுக்கு கால் செய்தார். ஹரிஷ், நீ நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு திரும்பி வரலன்னு சந்தனா சொன்னா, எங்க போன? கேட்ட திலகாவுடைய வாய்ஸ் வழக்கத்திற்கு மாறாக சாஃப்டாக இருந்தது. என்ன, இன்னைக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. சூரியன் எதுவும் ஈஸ்டுக்கு பதிலாக வெஸ்ட்ல உதிச்சிருச்சா? நம்ம போய் தொலைஞ்சா நிம்மதின்னு நினைப்பாங்க. இவ்வளோ அக்கறையா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. யோசித்த ஹரிஷுக்கு
முதல் நாள் ஹோட்டலில் நடந்த விஷயங்கள் ஞாபகத்திற்கு வந்தது. ஓ, இது அந்த 2 lakhsக்கான சைடு எஃபெக்டா? இப்பதான் புரியுது. மனதிற்குள் நினைத்து சிரித்த ஹரிஷ், என் பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்ததால நைட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதான் அவனோட பிளேஸ்லேயே ஸ்டே பண்ணிட்டேன் என்றான். ஓ ஓகே, அப்புறம் நான் உன்னோட பேரண்ட்ஸை செக்கப்புக்காக கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தேனே, அது என்னாச்சு? நாளைக்கு நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், நீ அவங்கள கூட்டிகிட்டு வரியா என திலகா கேட்டார். அவர் திரும்பவும் இதை பற்றி பேசியதும் ஹரிஷ் முகத்தை சுளித்தான். இதில் அவனுடைய பேரண்ட்ஸை இன்வால்வ் செய்வதில் அவனுக்கு சுத்தமாக விருப்பமில்லை. ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்தவன், சரிங்க அத்தை, என்னோட பேரண்ட்ஸை நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வர சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு உங்களையும் சந்தனாவையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம எல்லாரும் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்டயும் பிரச்சனை இருக்கலாம்ல, அதனால் நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்று சாதாரணமாக கூற திலகாவின் முகம் சிவந்தது. ஹரிஷ், என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவர் கோபமாக கேட்க, அது எப்படிங்க அத்தை, உங்களுக்கு ஒரு நியாயம், என் பேரண்ட்ஸுக்கு ஒரு நியாயமா? முதல்ல நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் அவங்கள எடுக்க சொல்கிறேன். முதலில் கிண்டலாக சொன்ன ஹரிஷ் பின்பு குரலை சீரியஸாக மாற்றிக்கொண்டான். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னோட பேரண்ட்ஸை இதுக்குள்ளே இழுத்து விட எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் இந்த பேச்சை இதோட நிறுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது என்று அவன் சொன்னதை கேட்டு திலகா திகைத்து போனார். இது நிச்சயமாக பழைய ஹரிஷ் இல்லை, அவருடைய மனது எச்சரித்தது. என்ன ஹரிஷ், பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? திலகா கேட்க, இனிமே அப்படித்தான், நாளைக்கு நாம் எல்லாரும் போய் செக்அப் பண்ணிட்டு வரோம், அவ்வளவுதான் விஷயம். நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால் ஃபோனை கட் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தான் ஹரிஷ். அப்பொழுது அந்த ஆஃபீஸ் ரூம் கதவை தட்டி விட்டு உள்ளே வந்த நிக்கிதா, சார், ஏஜே கம்பெனிலிருந்து மிஸ்டர் கார்த்திக் வந்திருக்காரு, ஏதோ பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசணும்னு சொல்கிறாரு, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் என்று கேட்டாள். ஏற்கனவே திலகா பேசிய விஷயத்தால் கடுப்பில் இருந்த ஹரிஷுக்கு கார்த்திக்கின் பெயரை கேட்டதும் டென்ஷன் கூடியது. இன்னொரு தடவை அந்த கார்த்திக் இந்த கம்பெனிக்குள்ளே வந்தா அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் ஏஜே கம்பெனி கூட எந்த டீலிங்கும் வச்சுக்க மாட்டோன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. அவங்க நம்ம கூட டீல் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அங்கிருந்து சந்தனா மட்டும்தான் அது சம்மந்தமாக பேச வரணும், வேற யார் வந்தாலும் நம்ம சைடில் இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டோம், இதை கிளியராக மென்ஷன் பண்ணிடுங்க ஹரிஷ் சொல்ல நிக்கிதா தலையாட்டினான். ஹரிஷுக்கு தலை வலிப்பது போல இருக்க கண்களை மூடி பின்னால் சாய்ந்து கொண்டான். அப்படின்னா கார்த்திக் கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாமா, அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டுமா நிக்கிதா கேட்க, ஆமா என்று மட்டும் ஹரிஷிடமிருந்து பதில் வந்தது. தியானா மீடியாவின் வெயிட்டிங் ரூமில் ரொம்ப நேரம் காத்திருந்த கார்த்திக் அவனை யாருமே கண்டுகொள்ளாததால் கடுப்புடன் எழுந்தான். அப்பொழுது அவனுடைய பாட்டி அனுராதாவிடமிருந்து அவனுக்கு ஃபோன் வந்தது. கார்த்திக், நீ அங்கிருந்து உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. பாட்டியின் வாய்ஸ் இறுக்கமாக ஒலிக்க கார்த்திக் புரியாமல் விழித்தான். காலையில் அங்கிருந்து கிளம்பும் போது பாசிட்டிவாக தானே பேசினாங்க, இப்போ என்ன அவங்க வாய்ஸ் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு. அனுராதாவின் வீட்டில் ஏஜே ஃபேமிலியின் முக்கியமான மெம்பர்கள் கூடி இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் செய்வது என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தனர். அங்கிருந்து திரும்பி வந்த கார்த்திக் அவனுக்கு பதில் சந்தனா தான் வர வேண்டும் என்று தியானா மீடியாவில் இருந்து ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருப்பதை அறிந்து ஆத்திரமடைந்தான். அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? கார்த்திக், கொஞ்சம் அமைதியாரு, இங்கே பெரியவங்க நாங்கள் பேசிட்டு இருக்கோம்ல என்று அவனை சத்தம் போட்டு உட்கார வைத்தார். ஆண்டி, தியானா மீடியாவோட CEO கார்த்திக் வேண்டான்னு சொல்லிட்டு ஏன் சந்தனாவை சூஸ் பண்ணுறாரு? அவங்க 2 பேருக்கு இடையில் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப்? சந்தனாவிற்கும் அந்த CEOக்கும் இடையே என்ன ரிலேஷன்ஷிப் என்று சரியாக தெரியாமல் அவளை அனுப்ப வேண்டாம் என்று நினைத்தார்கள். அதனால் கார்த்திக்கிற்கு பதிலாக மற்றொரு பெண்மணியை தேர்ந்தெடுத்தனர். அந்த லேடிதான் அடுத்த நாள் தியானா மீடியாவிற்கு போவதாக இருந்தார். அதே நேரத்தில் ஹரிஷ் கம்பெனியிலிருந்து தன்னுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வீட்டிற்கு கிளம்பினான். அவனை பார்த்ததும் சந்தனாவின் முகத்தில் ஒரு வித்தியாசமான ஃபீலிங் தெரிந்தது. என்ன கண்ணெல்லாம் ரெட் கலர்ல இருக்கு, நைட்டு தூங்கலையா என்று சந்தனா கேட்க, ஆமாம், நைட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்ததில் தூங்க நேரம் ஆயிடுச்சு. ஹரிஷ் மெதுவாக பதில் சொன்னான். ஓ, அதனால தான் சார் வீட்டுக்கு வர்றது கூட மறந்துட்டீங்களோ? சந்தனா நக்கலாக கேட்டாள். இல்லை, நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே இங்கே வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினச்சேன் சமாளித்த ஹரிஷ். சரி, பாட்டிக்கிட்ட இருந்து உனக்கு கால் வந்துச்சா என்று திடீரென்று சம்பந்தமில்லாமல் கேட்டான். அதை கேட்டு முகத்தை சுழித்த சந்தனா, அவங்க ஏன் எனக்கு கால் பண்ணணும், நீ என்ன பேச்சை மாற்ற ட்ரை பண்ணுறியா என்றாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன் சொன்ன ஹரிஷுக்கு எரிச்சலாக வந்தது. நான் அவ்வளோ சொல்லியும் என் வார்த்தையை கொஞ்சம் கூட மதிக்கலையா என்று கோபமாக நினைத்தான். அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனர் தீபக்குக்கும் உனக்கும் எப்படி பழக்கம்? சந்தனா கேட்க ஹரிஷ் முழித்தான். ஆஹா, மறந்துட்டா போலன்னு நினச்சா கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்குறாளே, இப்போ என்னன்னு சொல்லி சமாளிக்கலாம் யோசித்தவன், அதான் என்னோட பழைய ஃப்ரெண்டுன்னு நேற்று அவனே சொன்னால பேபி, ரொம்ப வருஷம் கழித்து நேற்று தான் மீட் பண்ணோம். நீ சொல்கிறது என்னால் முழுசாக நம்ப முடியல, இருந்தாலும் நேற்று அந்த தீபக் உன் கூட க்ளோஸாக பேசினதை பார்த்தா நம்பி தான் ஆகணும் போல.
இவனை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நேரம் பார்த்தா எதுக்குமே யூஸ் இல்லாத வேஸ்ட் ஃபெல்லோ மாதிரி இருந்தான். அப்புறம் திடீர்னு 4 crores பணத்தை சிங்கிள் பேமெண்ட்டாக கொண்டு வந்து அசால்ட்டாக நீட்டுறான். நேற்று அந்த ஹோட்டல்லையும் 2 lakhs பில்லை எந்த தயக்கமும் இல்லாமல் கட்டுறான். இப்போ என்னடானா குழந்தை மாதிரி எனக்காக சமைக்கிறதுக்கு ஓடுறான். நான் இவனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் ஹரிஷ் கிட்ட இருக்கிறதா இந்த கொஞ்ச நாளாக எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதான் ஏன்னு தெரியல. நான் என்ன கேட்டாலும் ஹரிஷ் அதுக்கு ஒரு பதிலை தயாராக வச்சிருக்கான். நான் இப்போ என்ன பண்ணுறது? சந்தனா குழப்பத்துடன் கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். அப்போது வீட்டிற்குள் வந்த திலகா ஹரிஷ் கிச்சனில் இருப்பதை பார்த்தார். காலையில் அவன் பேசியது ஞாபகம் வர அவருடைய முகம் கோபமாக மாறியது. அவர் வேகமாக செருப்பை உதறிவிட்டு உள்ளே வருவதை பார்த்த சந்தனா, என்னாச்சுமா, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க என்றாள். என்ன பண்ணுறது, இங்கே சில பேருக்கு நன்றினா என்னன்னு கூட தெரியறதில்ல. சொன்ன திலகாவின் பார்வை கிச்சனில் இருந்த ஹரிஷின் மீது இருந்தது. அதை சந்தனா புரிந்து கொண்டாள். என்னாச்சுமா, ஹரி என்ன பண்ணா, நீ ஏன் அவன் மேலே இவ்வளோ கோபமாக இருக்க என்று குரலை தனித்து கொண்டு கிசுகிசுப்பாக கேட்டாள். ஹரிஷிற்கு கேட்காமல் இருக்க வேண்டும் என்று சந்தனா நினைப்பதை கவனித்த திலகா முகத்தை சுருக்கினார். எல்லாம் உங்கள் குழந்தை விஷயமா தான். டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணியும் குழந்தை தங்காததுனால அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஜெனட்டிக் இஷ்யூ இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். அதான் அவனோட பேரண்ட்ஸை டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? திலகா முடிக்காமல் நிறுத்த, அம்மாவை கோவப்படுத்துகிற அளவுக்கு அப்படின்னா சொல்லியிருப்பான். சந்தனா ஆர்வமாக பார்த்தாள். கூடவே அவளுடைய அம்மாவின் பேச்சை கேட்டு அவளுக்கு கோபமும் வந்தது. முதல்ல நான் டெஸ்ட் பண்ணிக்கணுமா, அதுக்கப்புறம் வேணா அவனோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரானாமா. என்கிட்டயே எவ்வளோ தெனாவட்டா சொல்கிறான்னு தெரியுமா? திலகா கூறுவதை கேட்ட சந்தனாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன, ஹரிஷ் அவ்வளோ தைரியமாக பேசினானா? ஒரு வகையில் சந்தனா இந்த ஹரிஷைத்தான் எதிர்பார்த்தாள். என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ ரொம்ப சந்தோஷமாக முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க. திலகா அவளிடம் கத்த, அம்மா ஃபஸ்ட்டு உங்களை யார் இந்த விஷயத்தில் இவ்வளோ அவசரப்பட சொன்னது? அதுவும் எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் என்னோட மாமியார் மாமனார்லாம் இழுத்து விட பார்க்குறீங்க? நானே இங்கே 1008 பிரச்சனையில் இருக்கேன். இதுக்கிடையில் இந்த குழந்தை ரொம்ப முக்கியமா? நான் குழந்தை வேண்டான்னு சொல்லலை, அதுவாக வரும்போது வரட்டும். தயவு செஞ்சு அது வரைக்கும் எங்களை டார்ச்சர் பண்ணாமல் இருங்க. சந்தனா கடுகடுப்புடன் கூற கிச்சனில் இருந்து அதை கேட்ட ஹரிஷுக்கு உற்சாகமாக இருந்தது. என்ன, நான் அவசரப்படுறேனா? உங்களுக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. உனக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா? நேற்று கூட உங்கள் அப்பா ஃபோன் பண்ணும்போது இதை பற்றி தான் கேட்டார். நான் அவருக்கு என்ன பதில் சொல்லட்டும்? திலகா கேட்க சந்தனா அவரை எரிச்சலுடன் பார்த்தாள். என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் கம்பல் பண்ணதுனால தான் நான் டெஸ்ட் டியூப் பேபிக்கே ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமும் இப்போ ஏதேதோ சொல்கிறீங்க. இதை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம். அப்புறம் எதுவாக இருந்தாலும் என்னோடையும் ஹரிஷோடையும் நிறுத்திக்கோங்க. என் மாமனார் மாமியாரெல்லாம் இதில் கோத்து விடணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. சந்தனா உறுதியாக சொல்ல திலகாவின் கோபம் அதிகமானது. ஆனாலும் மகளை எதிர்த்து பேச அவளால் முடியவில்லை. மெதுவாக கிச்சனுக்குள் சென்ற அவர், நாளைக்கு நீ உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர தேவையில்லை, நாம் அதை பற்றி பின்னாடி யோசிக்கலாம் என்றார். நான் இப்போ கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். மனதிற்குள் நினைத்த ஹரிஷ், சரிங்க அத்தை, உங்கள் இஷ்டம் என்று பணிவாக கூறினான். திலகாவிற்கு போனில் தன்னிடம் ரூடாக பேசிய ஹரிஷா இது என்று இருந்தது. அவர் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே அங்கிருந்து செல்ல ஹரிஷ் உதட்டோரத்தில் ஒரு சிரிப்பு பூத்தது. என் டார்லிங்னா டார்லிங் தான், எப்படி ஒரே வார்த்தையில் அவளோட அம்மா வாயை அடைச்சிட்டா? ஐ லவ் யூ டார்லிங், இதுக்காகவே நான் உனக்கு என்ன வேணாலும் செய்வேன் என்று நினைத்த ஹரிஷ் சந்தோஷமாக விசிலடித்துக் கொண்டே சமைத்தான். சாப்பிட்டு விட்டு இருவரும் தூங்க போக சந்தனாவின் பக்கம் திரும்பிய ஹரிஷ், சந்தனா, பாட்டி நாளைக்கு ஃபோன் பண்ணி தியானா மீடியாவோட டீல் பேச போக சொன்னா உடனே ஒத்துக்காத, கொஞ்சம் பிகு பண்ணு, அவங்க வெயிட் பண்ணட்டும் என்றான். அவன் சொன்னதை கேட்டு முகத்தை சுளித்த சந்தனா, என்ன ஹரி உளறிட்டு இருக்க? அவங்க ஏன் என்ன போக சொல்ல போறாங்க? அந்த பொறுப்பு ஆல்ரெடி கார்த்திக் கிட்ட கொடுத்துட்டாங்களே, ஏன் இப்படி அப்பப்போ எதையாவது லூஸ் மாதிரி பேசுற என்று கேட்டாள். எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன். சப்போஸ் அவங்க கேட்டா நீ உடனே சரின்னு சொல்லக்கூடாது. இதை மட்டும் எனக்காக செய். சொன்னவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் திரும்பி படுத்துக் கொண்டான். சந்தனாவின் குழப்பத்தை பற்றியெல்லாம் ஹரிஷ் கவலைப்படவில்லை. நேரம் வரும்போது அவளிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்தான். சந்தனாவும் இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு என்று நினைத்து கொண்டே தூங்க சென்றாள். அடுத்த நாள் வழக்கம் போல அவள் ஆபீஸிற்கு சென்றுவிட ஹரிஷும் கம்பெனிக்கு கிளம்பி வந்தான். ஹரிஷிற்கு இந்த லைஃப் ரொம்பவே பிடித்திருந்தது. முன்பு போல அவனால் சுறுசுறுப்பாக இயங்க முடிந்தது. நிகிதா திறமையான பிஏவாக இருந்ததால் அவனுடைய வேலையில் பாதியை குறைத்து விடுகிறாள். கிடைக்கும் நேரத்தில் ஹரிஷ் அந்த கம்பெனியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்தான். தன்னுடைய ஆபீஸ் ரூமில் உட்கார்ந்து ஹரிஷ் ஏதோ ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருக்க நிகிதா உள்ளே வந்தாள். சார், ஏஜே கம்பெனிலிருந்து இன்னைக்கு ஒருத்தரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க ஒரு மிடில் ஏஜ் லேடி. அவள் சொல்ல ஹரிஷ் சிசிடிவி கேமராவில் யார் என்று பார்த்தான். சந்தனாவின் அத்தைகளில் ஒருவரான அவரை அவனுக்கும் தெரியும். இந்த அனுராதா பாட்டி நிஜமா என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல.
நான் அவ்வளவு சொல்லியும் எதுக்காக சந்தனாவை அனுப்பாம இவங்களை அனுப்புனாங்க? அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இங்க நான் தான் கிங்குன்னு தெரியல பாட்டிக்கு. அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிய வைப்போம். கடுப்புடன் நினைத்தவன், நிகிதா அவங்கள உடனே வெளியே போக சொல்லு என்று உத்தரவிட்டான். அவளும் சரி என்று தலையாட்டி விட்டு சென்றாள். சிஇஓ தன்னை பார்க்க விருப்பமில்லாமல் போக சொல்லிவிட்டார் என்று தெரிந்ததும் அந்த லேடியின் முகம் சங்கடமாக மாறியது. அவர் அதை அப்படியே பாட்டியிடம் சொல்ல அனுராதாவிற்கு அந்த புது சிஇஓ மீது கோபமாக வந்தது. இப்போது அவரின் முன்னால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பாக்கி இருந்தது. பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.